ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு டிகேஎஸ் லைஃப் ஸ்டைல். மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி வந்து ஃப்ளோரன்ஸில் இருக்கோம், இட்டாலியில் ஃப்ளோரன்ஸ் இருக்கோம். இங்கேருந்து கிளம்பி ரோம் போக போகிறோம். ஒரு 1 hour ஜேர்னி ரோமில் ட்ரெயினில் போகிறோம். ஸோ போகும்போதும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன், ரூம் போய்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ரூமு பக்கத்தில் வேட்டிக்கன் இருக்குது, டைம் கிடைச்சா வேட்டிக்கனும் போவோம். போகலாமா? வாங்க. ஃப்ளோரன்ஸோட ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்ம இங்கேருந்து கிளம்பி நம்ம வந்து 1 hour ஜேர்னி ட்ரெயினில் வந்து போகிறோம். நம்ம ரோம் போயிட்டு ரோமில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம பொட்டியெல்லாம் காலி பண்ணோம். ரூமை காலி பண்ண பொட்டியெல்லாம் வந்து ரோமில் வந்து கிளாக் ரூம் மாதிரி இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அங்கே வச்சுட்டு நம்ம ரூம் பார்க்குறதுக்காக, அதாவது கொலோசியம் இருக்கு இல்லையா, கிளாடியேட்டர், அந்த சண்டை படம்லாம் பார்த்துருப்போம், அந்த கொலோசியம் பார்க்குறதுக்காக போகிறோம். வாங்க பார்க்கலாம் வாங்க. போட்டு வா, புக்கு தொட்டி இருக்கு பாரு. Get in. போ. லாஸ்ட்டில் வரும்னு நினைக்கிறேன். போமா. முன்னாடி பின்னாடி நமக்கு தான் போ உட்கார். சரி சொல்லலாம், உட்காரலாம். ஸோ இந்த ட்ரெயினில் சீட்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ சீட்ஸ்லாம் நம்ம கம்ஃபர்டபுளாக நல்லா இருந்தது. அதே மாதிரி லைட்ஸ், படிக்கிறதுக்கான லைட்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. தென் சீட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி பட்டன்ஸ்லாம் அந்த ஃப்ளைட்டில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தனியாகவே கொடுத்துருந்தாங்க. சீட்ஸ் எல்லாம் லெதர்ட் சீட்ஸு, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஈவன் பவர் அடாப்டரும் கொடுத்துருந்தாங்க. ஸோ சார்ஜ் பண்ணுறதுனா பண்ணிக்கலான்னு ஒவ்வொரு சீட்டுக்கும் கீழேயுமே கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் கால் வைக்கிறதுக்கு, ரெஸ்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருந்தாங்க, அட்ஜஸ்டபுள் மாதிரி. அது மட்டும் இல்லாமல் குப்பைத்தொட்டிக்கு, சின்ன குப்பைத்தொட்டியும் வந்து ஃப்ரண்ட்லேயே வச்சுருந்தாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பைசா வசூல் மாதிரி தான் அந்த ட்ரெயினில் நாங்கள் போனது. Il volume dei vostri dispositivi elettronici nel rispetto degli altri viaggiatori. Invitiamo inoltre eventuali viaggiatori sprovvisti di biglietto valido a farlo presente tempestivamente al train manager per poter proseguire il viaggio. Vi ricordiamo che a bordo di Italo è vietato fumare. Il divieto vale anche per le sigarette elettroniche, i cui vapori potrebbero provocare, come le normali sigarette, l'attivazione dell'allarme e l'erogazione dei limiti di antincendio in tutti gli ambienti, comprese le toilette. Grazie per la cortese collaborazione e buon viaggio. என்ன அழகு, எத்தனை அழகு! ஸோ இங்கே மாடு மேய்க்கலாம், என்ன வேணால் பண்ணலாம், நிம்மதியான வாழ்க்கை வாழலாம் நினைக்கிறேன். பன்னி மேய்க்கலாம், இங்கே மாடு மேய்க்க முடியாது, பன்னி தான் மேய்க்கிறாங்க எல்லாம். பன்னி கூட வெள்ளையாக இருக்குது, நம்ம தான் கருப்பா. ஏப்பா, பன்னி கூட வெள்ளையாக தானே இருக்குன்றேன். யூஸ்வலாக அந்த ட்ரெயினில் பார்த்தீங்க அப்படின்னா யூரோப்பில் வந்து நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ நமக்கும் அது கொடுத்தாங்க. பார்த்திங்கன்னா அந்த கடலை, வேர்க்கடலை, ஒரு ஜூஸு, அப்புறம் ஒரு வேஃபர் பிஸ்கட் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. அப்புறம் கை துடைக்கிறதுக்கு ஒரு வெட் டிஷ்யூ, 3 கொடுத்தாங்க. ஸோ இதான் கடலை அவங்க கொடுத்தது. ஸோ சாப்பிட்டுட்டு அப்படியே டாய்லெட்டு பார்க்கலாம் வாங்க. டாய்லெட் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ க்ளீனாக நீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ அதுக்கான காசு வாங்கிட்டாலும் அந்த பொருளை வந்து பத்திரமா க்ளீனாக வச்சுக்கிறாங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து டாய்லெட் வந்து நம்ம அந்த லாக் பண்ணுறதுக்கு, நம்ம ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா, நம்ம இறங்கி என்கேஜாக இருக்காங்களாங்கிறதுக்காக அந்த கலர் லைட்டிங்கோட கொடுத்துருக்காங்க. லாக்னா ரெட் கலரில் மாற்றினா அந்த மாதிரி
ஐடென்டிஃபிகேஷனோடு இருந்தது. நம்ம பக்கத்தில் வந்துட்டோம், ரூம் பக்கத்தில் இறங்க போகிறோம். வாங்க பார்க்கலாம், தொடர்போம் நம்ம. ரோமோட சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறங்கியாச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணோன்னா, நம்ம வந்து பொட்டியை கொண்டு வந்தாங்க. அந்த பொட்டியை கொண்டு போய்ட்டு கிளாக் ரூம் அது தேடி தான் கண்டுபிடிக்கணும். இங்கே தான் இருக்குதுன்னு சொல்லி மேப்பில் பார்த்துருக்கேன். அதை அந்த இடத்துல போய்ட்டு டெபாசிட் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறோம், எவ்வளோ சார்ஜஸ் எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது முடிச்சதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்பி திரும்ப ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது. அந்த மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து நம்ம கொலோசியம் பார்க்குறதுக்காக தனியாக இன்னொரு ட்ரெயின் பிடிச்சி போகிறோம். அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், பார்க்கலாம் மக்களே. ஒரு வழியாக கண்டுபிடிச்சி வந்துட்டோங்க. அந்த கீ பாயிண்ட் இந்த இடம் தான் வந்து நம்ம பேக்கு டெபாசிட் பண்ணுறோம். ஸோ நம்ம ஊரில் இருக்க கிளாக் ரூம் மாதிரி இங்கே வந்து நம்ம கொடுத்துட்டு நம்ம போய்ட்டு நம்ம கொலோசியம் சுற்றி பார்த்துட்டு திரும்ப வந்து நம்ம போகிறோம். இங்கேருந்து வாங்கிட்டு இன்றைக்கி வந்து ரிட்டர்ன் வந்து மிலான் போகிறோம். இதுதான் பிளான் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம். டெபாசிட் பண்ணுறதுக்கு செம கியூங்க. கிட்டத்தட்ட 15-20 நிமிஷம் க்யூவில் நின்றுருப்போம். ப்ரைஸு டைமிங் போட்டிருக்காங்க. காலைல 7 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரையும் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு 4 மணி நேரத்துக்கு €6. அப்புறம் ஒவ்வொரு டைம் பொறுத்த மாதிரி அவங்க டைம் கொடுத்துருந்தாங்க. இது டெபாசிட் பண்ணிட்டு ஸோ நம்ம வந்து என்ன பண்ணோன்னா, அடுத்து வந்து மெட்ரோ பிடிச்சிட்டு கொலோசியம் கிளம்பிட்டோம். வாங்க பார்க்கலாம். மெட்ரோ போயிட்டுருக்கோம். ட்ரெயின் பிடிக்கிறதுக்காக மெட்ரோ ட்ரெயின் எடுத்து நம்ம வந்து we have to go to கொலோசியம் போகணும். அதுக்காக மெட்ரோவுக்கு போயிட்டுருக்கோம். மெட்ரோ இந்த பக்கம் இருக்குது. இங்கே வாங்க. When you are in Rome, be a Roman. அதாவது ரோமனில் இருக்கும்போது ரோமானியராக நீங்கள் இருக்கணும்னு சொல்லி நம்ம நிறைய தடவை பழமொழி கேட்டிருப்போம். முதல் முறை என்னால் நான் இங்கே வந்திருக்கேன். இது எனக்கு பெருமையாக இருக்குது. என்னை மாதிரி சாதாரண மனிதன் வரும்போது உங்களால் முடியும். முயற்சி செய்தால் எங்கேயும் நம்ம போக முடியும். ஸோ ரோமன் அவர்கள் கட்டப்பட்ட அந்த ரோமானியர்கள் கட்டப்பட்ட இந்த கொலோசியம் கிளாடியேட்டர்னு சண்டை போடுவாங்க இல்லையா, மிருகங்களோட, அந்த இடத்த தான் பார்க்க வந்திருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 லட்சம் மக்கள் வந்து இறந்துருக்கதாக சொல்கிறாங்க அந்த கொலோசியமில் சண்டை போட்டு இந்த கிளாடியேட்டர்ஸு. ஸோ அந்த ஒரு நினைவு சின்னமாக அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரில, அது வந்து பிரம்மாண்டமாக இருந்தது. அதை பார்க்க தான் வந்திருக்கோம். பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள் மக்களே.
கொலோசியம் வந்தாச்சு. கொலோசியம் வந்துட்டு உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஸோ அதுக்கான டிக்கெட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஊர் காசுக்கு 1700 ஒரு ஆளுக்கு இது மாதிரி வரும். ஸோ உள்ளே போயிட்டு நம்ம பார்க்கலான்னு பிளான் பண்ணோம். பட் ஆனால் க்யூ பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 கிலோமீட்டருக்கு நான் நடந்து போயிட்டே இருந்தேன். சுத்தமாக கண்டினியூஸாக க்யூ இருந்துகிட்டே இருந்தது. ஸோ இந்த க்யூவில் போய் நம்மளால் பார்க்க முடியுமாங்கிறது எனக்கு தெரில. ஸோ அது டைமும் நமக்கு ரொம்ப நேரம் எடுக்குங்கிறதுனால கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்ட்ரெச் இந்த என்டையர் கொலோசியம் வந்து சுற்றி வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். உள்ளே என்னால் காமிக்க முடியல, சாரி. பட் ஆனால் கம்ப்ளீட்டாக இந்த என்டையர் ஸ்ட்ரக்சரை நான் வந்து உங்களுக்கு சுற்றி ஃபுல்லாகவே காமிச்சிருக்கேன். இதை பார்த்துட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இதுலேயே ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து உள்ளே போகலை. ஏன்னா ஆல்மோஸ்ட் நான் சொன்ன மாதிரி 1.5-2 கிலோமீட்டர் நடந்து போனோம் போயிட்டே இருந்தோம். அந்தளவுக்கு வந்து மக்கள் வரிசை க்யூவில் நின்றுட்டே இருந்தாங்க. ஸோ இது ரொம்ப டைம் எடுக்கும்னு தெரிஞ்சதுனால அதை ஸ்கிப் பண்ணிடலாம், உள்ளே போகிற ஸ்கிப் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிவிட்டு வெளியில் சுற்றி பார்த்துட்டு அப்படியே வெளில வந்துட்டோம். அப்படியே பாருங்கள். ஸோ சுற்றி நடந்து பயங்கர டயர்ட் ஆகிடுச்சு. பசிக்க வேறு ஆரம்பிச்சு மதியம் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ சாப்பிட்லாம் அப்படின்ட்டு கடையை தேடி போயிட்டுருக்கோம். நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்லான்ட்டு பார்ப்போம். வாங்கப்பா என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். என்னதுப்பா? இது சாராயம் குடிக்கிற மாதிரி தான் இருக்குது வித்தியாசம். ஏதாவது ஸ்பிரிட்ஸ்னு போட்டிருந்தான்ல, லைட்டாக இனிப்பு இருக்குது, சோர்ப்பு எல்லாமே இருக்குது. இந்த போட்டிருக்காங்க பாரு, கெம்பாரி ஸ்பிரிட்ஸ் 8 யூரோவாப்பா அது. டேஸ்ட் நல்லா இருக்குது. கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. மற்றபடி பாஸ்தா குட். நல்லா இருக்குமா? இது என்ன பெஸ்டோவா? பெஸ்டோ ஸ்பெகட்டி. பெஸ்டோ ஸ்பெகட்டி. இது கீரையா துளசி போட்ட மாதிரி இருக்குப்பா. எக்ஸாக்ட்லி துளசி டேஸ்ட் வருது. ஃப்ளேவர். பேசில் லீவ்ஸ் அது. ஆலிவ் ஆயில் சாப்பிடுங்க. உப்பு